அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவளாக பேசுகிறேன். என் பெயர் மேரி கேத்ரின். உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி தான் பேச போகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு ஆடியோ. ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 6 நிமிஷங்க. ஒரு டீ குடிக்கிற டைம், நீங்கள் காஃபியோ டீயோ குடிச்சிட்டே கூட கேட்கலாம். உலகம் ரொம்ப பெருசு. நம்ம அதில் சிறிய புள்ளி போன்றவங்க. இந்த உலகத்தில் தான் எத்தனை சண்டைகள், போர்கள், குழப்பங்கள், ஆதிக்கங்கள், இது எல்லாம் எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம் என்னன்னு தெரியல. ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆடம்பரத்துக்காக, ஆடம்பர வாழ்விற்காக ஓடுறோம். ஆதிக்கத்திற்காக, பதவி பட்டம் பெற ஓடுறோம். பேர் புகழுக்காக ஓடுகிறோம். சிலர் எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமலே ஓடுறான். எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுவோம் அப்படின்னு ஓடுறாங்க. அவங்களோட எல்லை எது வரை ஓடுவாங்க தெரியல. பெரும்பாலும் மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஓடுறாங்க. பணம் தேவை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையாகிடுமா? சரி, இப்போ நேரடியாக விஷயத்துக்கே வருவோம். பணம்னு பணத்தை சேர்க்குறோம். சரி, கூட பணத்தை சேர்த்தாச்சு. இந்த பணத்தால் ஒருவன் 140 ஆண்டுகாலம் வாழ முடியுமா? ஆயுளை கூட்ட முடியுமா? தனக்கு வரப்போகிற மரணத்தை வெல்ல முடியுமா? தன்னோட முதுமையை தடுக்க முடியுமா? முடியாது. பிறகு இந்த பணத்தால் என்னங்க பிரயோஜனம்? எதுக்காக இந்த ஓட்டம்? இறைவன் ஏற்கனவே அமைதியான வாழ்வை நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம அதை தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்தோட செயற்கையான பகட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையின் மறுபக்கத்தை பார்க்காமலே மடிஞ்சும் போயிடுறோம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, லட்சியம் என்ன? இதுக்கு பதில் நான் எழுதின புத்தகத்தில் இருக்குது. நானும் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளேன். அந்த புத்தகத்தோட பேர் எங்கும் அமைதி ஏற்பட. 500 புத்தகங்களை வச்சு எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்போ நிறைய பேருக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள் புத்தகத்தை விற்பனை கொடுக்கலாம்ல, இன்னும் நிறைய புத்தகம் அடித்து விற்பனை பண்ணலாமே, எங்களுக்கு புத்தகம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புத்தகத்தை விற்பனை கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஒரு 5-6 நிமிஷங்களாக பகுதியாக சொல்ல போகிறேன். தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வாங்க. நடுவில் இருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த சேனலை ஆரம்பிக்க உதவி புரிந்த மகன் ஜான் கென்னடிக்கும் மருமகள் ரேணுகாவிற்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, அடுத்த பகுதியிலேருந்து புத்தகத்துள்ள கருத்துக்களை பற்றி சொல்கிறேன். நன்றி.